ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு பதிவு பார்க்கலாமா? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிறையா அர்த்தம் இருக்குங்க. சில பேர் உங்களுடைய கெரியர்ஸை விட்டுருப்பாங்க. சில பேர் உங்களோட ட்ரீம்ஸை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. சில பேர் உங்களுடைய குழந்தைங்களுக்காக, சில பேர் உங்களோட குடும்பத்துக்காக, சில பேர் உங்களுடைய ஹஸ்பண்டுக்காக, இந்த மாதிரி ஒருத்தருக்காக அவங்களோட லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையா இல்லையான்றதை சொல்லுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ சும்மா தானே இருக்க வீட்டில் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை கேட்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லி ஒருத்தரையும் காயப்படுத்தாதீங்க. அவங்க வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கல அப்படின்னா நீங்கள் வெளியே போயிட்டு நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் அவங்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பொறுப்பையும் பொறுமையாகவும் இருந்துகிட்ருக்காங்க. தியாகத்தை தந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி ஒருத்தரும் அவங்களோட லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயங்களை உங்கள் ஒருத்தருக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தாழ்த்தி பேசிடாதீங்க. டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. அந்த வார்த்தை அவங்கள எந்த அளவுக்கு காயப்படுத்துன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நானும் இந்த இடத்துலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ நானும் நர்சிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னால் ஒர்க்குக்கு போக முடியல. ஆஃப்டர் என்னோடய ஹஸ்பண்டு தான் நான் டிபெண்ட் பண்ணியிருக்கணுன்ற சுச்சுவேஷன் எனக்கும் வந்தது. ஸோ நான் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அந்த வலி என்னன்றது எனக்கும் நல்லா தெரியும். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து நீ சும்மா தானே இருக்கேன்னு அசால்ட்டாக அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி யாரையும் காயப்படுத்தாதீங்க. அவங்களையும் மதிங்க. அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அவங்க கூட உட்காந்து பேசினாலே அவங்க எந்த அளவுக்கு மென்டல் ப்ரெஷரில் இந்த எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த சல்யூட் கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு பதிவோடு பார்ப்போம். தேங்க்யூ.